வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகத்துக்கு ஒரு ஜிகனா ஒற்ற ஸ்பீச் கொடுத்திருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றி காட்டுவாங்களாம் இவங்க ஆட்சிக்கு வந்தா. அதாவது அது எப்படி இருக்குன்னா, ரஜினிகாந்தை தமிழ் சினிமால நான் பெரிய ஸ்டார் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குமோ அப்படி இருக்கு பிரதமர் பேசுறது. அதாவது வட இந்தியால என்ன பொய் பேசினாலும் அந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்ற நினைப்போட தமிழ்நாட்டிலே அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதாவது தோனியை நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆக்கி காட்டுவேன், குகேஷை பெரிய செஸ் சாம்பியன் ஆக்கி காட்டுவேன் அப்படின்ற ரேஞ்சில் பேசிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி. அவருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படிங்கிறத பொருளாதாரத்துல நோபல் பரிசு வாங்கின அமர்த்தியா சென்ல இருந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொருளாதார ஆலோசகரா இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சிங்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான வளர்ச்சிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால இந்த படம் இங்க செல்லாது மோடிஜி. அப்புறம் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஊழலை நாங்க ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களுக்கே இது கொஞ்சம் கொஞ்சம் உங்க பேசுறப்ப பக்கத்துல இருந்தாங்க பாருங்க. யாரு வலது பக்கம் ஃபர்ஸ்ட் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பையன் மித்துன் இருக்காருல, அந்த மித்துனோட சகல யாரு? சந்திரகாந்த் ராமலிங்கம்னு. அந்த பையன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கண்டெய்னர்ல ட்ரக்கா எடுத்து இந்த மோடி 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாரு பாருங்க. அந்த டயத்துல பல்கா பணத்தை கொண்டு போய் பெங்களூர்ல மாத்த போயிருக்காங்க இந்த தம்பிங்க. அங்க பார்த்தா பெங்களூர் போலீஸ் பிடிச்சு சிபிஐ கேஸ் ஆகி இடி வரைக்கும் எடப்பாடி ஊழல் செஞ்சவர், அவர் பையன் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு, ஏற்கனவே ரோடு டெண்டர்ல கான்ட்ராக்ட்ல ஊழல் பண்ணிருக்காங்கன்னு இத்தனை வழக்கு இருக்கு. அப்ப ஊழல் செஞ்ச எடப்பாடி இடி வழக்கு இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த சைடு யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம அன்புமணி அவர்கள். அதாவது மத்திய பிரதேசத்துல இண்டோர் மருத்துவ கல்லூரிக்கு கோடிக்கணக்கில் பணம் லஞ்சமா வாங்கிட்டு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சிபிஐ வழக்கு இருக்கு. அவர் ஒரு ஊழல்வாதி. இப்ப அங்கிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம பண்ணையார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதாவது 2024 தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நெல்லை எக்ஸ்பிரஸ்ல 4 கோடி ரூபாய் பணத்தோட பிடிபட்டவங்க. யாரு? அண்ணாமலை தான் மாட்டி விட்டாரு, அது வேற விஷயம். அப்படி ஊழல் செஞ்சவர் நயினார் நாகேந்திரன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிடிவி தினகரன். யாரு டிடிவி? டெல்லியில பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல கஞ்சா விற்கிறவன்ட்ட காசை கொடுத்து 50 கோடி பணத்தை கொடுத்து நான் ரெட்டல சின்னத்தை மீட்கிறேன்ற அளவுக்கு ஒரு ஆளு. ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா 89 கோடி பிடிபட்டது அப்படின்னு இப்படி ஊழல் பட்டாளங்களையா வச்சுட்டு அதுல முத்தாய்ப்பாக பியூஷ் கோயல் அவர்கள் 650 கோடி வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ்ல பூரா பொதுத்துறை வங்கிகள்ல பூரா பணம் வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு 650 கோடி அதை திரும்ப கட்டாம போனவர். இப்படி யோக்கிய சிகாமணிகளையா வச்சு ஊழல் ஒழிப்பேன்னு சொல்றாரு. ஏன் நரேந்திர மோடி அவர்களே, அதாவது எவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு இதா நினைச்சிட்டீங்களா நீங்க? அப்புறம் இன்னொன்னு என்னது, டபுள் இன்ஜின் சர்க்கார். 2017 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்க தலைவர் சொன்ன மாதிரி அந்த டப்பா இன்ஜின் எது, அந்த டபுள்ஸ் யாருன்னா அந்த டப்பாக்கள் ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்னு பன்னீர்செல்வம். இந்த 2 டப்பா இன்ஜினையும் ஓட்டுனவர் நரேந்திர மோடி. அப்ப எப்படி ஆட்சி இருந்துச்சுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மோடி அவர்கள் இன்னைக்கு சொன்ன மாதிரி 2017 ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க, தமிழர்களோட பாரம்பரிய வீர விளையாட்டை. இன்னைக்கு நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, காங்கிரஸ் தான் காரணம்னு. 2017 யார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க? நீங்க தானே இருந்தீங்க, நீங்க தானே தடை பண்ணீங்க. ஏன் இது ஆணித்தரமா என்ன சொல்றோம்னா, கீழடியில தமிழனோட நாகரிகம், தமிழனோட பெருமை 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு கண்டுபிடிச்சவன் தமிழன் சொன்ன உடனே அந்த அறிக்கையை மூடு, அந்த அறிக்கையை முடக்கு, எவன் அதை கண்டுபிடிச்சாரோ அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை தூக்கி நார்த் இந்தியா பக்கம் கடாசு அப்படின்னு சொல்லி செஞ்சவர் யாரு? நரேந்திர மோடி. தமிழனுக்கு ஒரு பெருமைன்னா நரேந்திர மோடி கும்பலுக்கு அப்படியே எரியும். இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு பிள்ளைங்களோட படிப்பு, அந்த படிப்புக்கு கல்வி நிதி 2100 கோடி ரூபாய். அந்த கல்வி நிதியை நரேந்திர மோடி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழர்கள் நீங்க ஹிந்தி படிச்சாதான், உங்க பிள்ளைங்க ஹிந்தி படிச்சாதான் நான் இந்த பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அதாவது தமிழை நல்லா படிச்சு இங்கிலீஷ் நல்லா படிச்சு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல சாதிச்சு இன்னைக்கு டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரேஞ்சில் போய் பிரெஞ்சு படிக்கிறதா, ஜெர்மன் படிக்கிறதா, ஸ்பானிஷ் படிக்கிறதா, ஜப்பானீஸ் படிக்கிறதான்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்மளை கூப்பிட்டு இவங்க பாத்தீங்கன்னா நீ ஹிந்தி படிச்சேன்னா உனக்கு 2100 கோடி ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சில்லறத்தனமான வேலை. அடுத்து என்ன அப்படின்னா, மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இவ்வளவு பெரிய நகரங்களா வளர்ந்து நிக்குது.
அந்த போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ திட்டம் அப்படின்னு நம்ம தலைவர் வந்து கேட்கிறார். நரேந்திர மோடி உடனே மெட்ரோ திட்டம்லாம் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நம்ம எல்முருகன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன் எல்லாரும் பேசுவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம், வட இந்தியால வளராத சிட்டி நகரங்கள்ன்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல அங்கெல்லாம் வந்து மெட்ரோ திட்டம் எப்படி கொடுத்தீங்க, அதை கேட்போம்ல. அப்புறம் ஒசூர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது, அவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு திராவிட மாடல் ஆட்சியில அப்படின்னு அங்க ஒரு ஏர்போர்ட் கேட்டா உடனே அங்க ஏர்போர்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல எல்லாம் ஏர்போர்ட்டை திறந்து வச்சு அங்க விமானமும் வரமாட்டேங்குது, ஆளும் வரமாட்டாங்க, காத்தாடி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம். இதுல வந்து தமிழ்நாட்டை வந்து அப்ப மோடிக்கு எவ்வளவு வன்மம் இருக்கும் பாருங்களேன். இது எல்லாத்தையும் விட மோடிக்கு வந்து தமிழ் மொழி அப்படின்னா அவ்வளவு வெறுப்பு. அது எப்படி தெரியுதுன்னா, இந்த 10 வருஷத்துல நரேந்திர மோடி அரசு வந்து சமஸ்கிருத வளர்ச்சிக்காக 2345 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. சமஸ்கிருதம் பேசுறவன் இந்தியாவில மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பான், 25,000 பேர் கூட இருக்க மாட்டான். ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு அப்படின்னு செம்மொழியான நம்ம தமிழுக்கு வெறும் 167 கோடிங்க இந்த 10 வருஷத்துல. இது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்புறம் இவங்களோட அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் எது மோடி சொல்றாரு, அந்த டபுள் இன்ஜின் காலத்துலதான் வட இந்தியாவில இந்தி பேசுற மாநிலத்தில் இருக்கவன எல்லாம் கூட்டிட்டு வந்து டிஎன்பிசில எழுதி தமிழ்நாட்டு வேலைகளை நம்ம இளைஞர்களுக்கான வேலைகளை வந்து அபகரிக்கிறதுல ஈடுபட்டாங்க. நம்ம தலைவர் இருந்துதான் அதை வந்து தமிழர்களுக்கு மட்டும், தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் உறுதி செஞ்சார். அப்படி தமிழ்நாட்டு மேல இப்படி ஒரு ஓரவஞ்சனை, அதாவது மதுராந்தகத்துல பேசல தமிழர்கள் மேல பாசம் வருது மோடிஜி. அதே பீகார்ல பேசுற என்ன சொன்னீங்க, தமிழ்நாட்டுக்கு போனா பீகார் மக்கள் எல்லாம் தமிழ்காரங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஒடிசாக்கு போனா என்ன சொல்றீங்க, பூரி ஜெகநாதர் கோயில் சாவிய தமிழர்கள் ஆட்டை போட்டாங்க, திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அங்கெல்லாம் போய் அப்படி எப்படி தமிழர்களை பத்தி கேவலமா பேசிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நான் வந்து ஊழலை ஒழிப்பேன், வளர்ச்சி ஆக்குவேன் இப்படின்ற ஜிக்னாவெல்லாம் செல்லாது மோடிஜி. அதாவது பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது மறுபடியும் உங்களுடைய இன்னைக்கு ஸ்பீச் வந்து வெளிப்படுத்தி இருக்கு. நன்றி.